올려드립시다. 설레는 얼굴로 학사모를 쓰고 어디로 உற்சாகத்தோடு நடந்து கொண்டு பட்டதாரி உடைகளை அணிந்து கொண்டிருக்கிற இவங்க யாரு? சின்சொன்சி இயேசு கிறிஸ்துடைய சபைக்கு கீழே இருக்கிற சியோன் கிறிஸ்துவ மையத்தின் பட்டதாரிகளாக இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த அமைப்புல முழு வேதாகமத்தையும் இவங்க கற்றுக்கொண்டு அந்த பரீட்சையில தேர்ச்சி பெற்று சின்சொன்சி இயேசு கிறிஸ்துவின் சபையில உட்பிரவேசர்களாக இருக்கிறாங்க. ஒரு அமைப்பின் ஊடாக உலகத்திலே பெரிய செமினரி அதனுடைய நிறைவேற்றம் தான் இது. 2019 நவம்பர் 10 1,03,764 மாணவர்கள் இதுல தேர்ச்சி பெற்றாங்க. சின்சொன்சி இயேசு கிறிஸ்துவின் சபை இது ஆரம்ப நாளிலிருந்து 35 வருடங்களுக்குள்ள 4500 தடவை அது மேலதிகமாக பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த உலகத்துல சபைகளை விட்டுக்கொண்டு அனைவரும் விலகி போற நேரத்துல சின்சொன்சி சபைக்கு ஏன் ஜனங்கள் ஓடி வராங்க? சின்சொன்சி இயேசு கிறிஸ்து சபை 1984 இது ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஆரம்பித்தவர் தலைவர் மேன் ஹீலி. இவர் கொச்சான்ல தென் கொரியால இதை ஆரம்பித்தாரு. அதோடு கூட 12 கோத்திரங்களின் தலைமையகம் இதுல முக்கியமான தலைநகரங்கள்ல இருக்கு. இதனுடைய சரியான பேர் சின்சொன்சி இயேசு கிறிஸ்து சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். சின்சொன்சியினுடைய அர்த்தம் புதிய வானம் புதிய பூமி. அதனுடைய அர்த்தம் புதிய சகாப்தத்தின் விசுவாசம். இயேசு கிறிஸ்து சபை அப்படின்னு சொல்றதுன்னு அர்த்தம் இதனுடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அப்படின்னு சொல்றது வெளிப்படுத்த 15ஆம் அதிகாரத்துல புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றங்களை கண்டு கேட்டு சாட்சி கொடுக்கிற புதிய ஏற்பாட்டு தரிசனங்களாக இருக்குது. சபையின் பெயர் விதமாகவே சின்சொன்சி அமைப்பின் அதில் அமைப்பை பார்த்த மாதிரி தான் இது வேதத்தின் படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்கு பண்ணப்பட்ட போதகர் அவர் மத்தியஸ்தராகவும் 24 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது கீழே 7 கற்பிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர்கள் 7 கண்களை போல இருக்கிறாங்க. அதோடு கூட 12 சீஷர்களுடைய பெயர்களை வைக்கப்பட்ட 12 கோத்திரங்கள் இருக்கு. இது பரலோக ராஜ்யத்தின் அதாவது மூளைக்கல்லாக இருந்தவருக்கு இது ஒப்பிடப்படுது. இந்த அமைப்பானது நாங்கள் பார்த்த மாதிரி வெளிப்படுத்தல் 4 படி ஆவிக்குரிய உலகத்தில் அமைக்கப்பட்டது போல, அதாவது மோசே தன்னுடைய கூடாரத்தை கட்டினது போலவே வேதாகமத்தில் 3500 வருடங்களுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து செய்தது போலவே முதலாம் முறையில் செய்த போலவே இப்படி நடக்கிறது. தேவன் சின்சொன்சி இயேசு கிறிஸ்துவின் சபை 12 கோத்திரங்கள் இந்த அமைப்பின் அங்கத்தவர்கள் தேவனுடைய உன்னதமான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இதுவே சாட்சி. வாக்கு பண்ணப்பட்ட போதனூடாக வேதாகமத்தின் 66 புத்தகங்களையும் கற்றுக்கொண்டு
தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டவங்க இவர்கள் மட்டுமே. சின்சோன்சி இயேசு கிறிஸ்துவின் சபை. அதில் பார்த்தோம்னா எல்லா வேதத்தினுடைய அமைப்பின் படி தான் அது நடக்குது. வெளிப்படுத்தல இரண்டாவது வருகை குறித்து வெளிப்படுத்தல 22:16 இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்புவார் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்காரு. தலைவர் மேனிலி அவர் இந்த வாக்குப்படி முழு உலகத்தில் இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து நிறைவேற்றங்களை குறித்து வேதாகமத்தில் இருக்கிற 66 புத்தகங்களின் அர்த்தங்களையும் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை சொல்கிறபடி இலவசமாக தண்ணீர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னபடி வாக்கு பண்ணப்பட்ட போதகர் சாமுவேல் லீ அவர் முழு உலகத்திலேயுமே சியோன் கிறிஸ்தவ மையத்தை இலவசமாக செய்து கொண்டு வராரு. இன்றைய நாள்ல தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கிற யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆன்லைனூடாக கதவு தெளிவாக தெரிந்திருக்குது. எங்கேயுமே கேட்க முடியாத வேதத்தின் படியே சாட்சி புதிய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசன நிறைவேற்றங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சபை சின்சோன்சியில மட்டுமே அது கொடுக்கப்படுது. அதனால தான் ஜனங்களும் திரண்டு வராங்க. இந்த சபையினுடைய அங்கத்தவர்களுடைய கலாச்சாரமானது பரலோக கலாச்சாரத்துக்கு ஒத்ததாக இருக்குது. வேதத்தில் 66 புத்தகத்தை இவங்க கற்றுக்கொள்றாங்க. பாருங்க, எங்க நீங்க 66 புத்தகங்களை கற்றுக்கொள்றதுக்கு அது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. அதே இதில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க கற்றுக்கொண்டு இதை நீங்க சாட்சியும் கொடுக்கலாம். உங்களுடைய திறமைகளை அதே நேரத்தில் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு புதிய ஒரு படிக்கையின் நிறைவேற்றத்தின் பரீட்சையும் நடத்தப்படுது. இது எல்லா கோத்திரத்தினாலும் கண்காணிக்கப்படுது. எல்லா அங்கத்தவர்கள் மாணவர்கள் தொடக்க முதியோர் வரைக்கும் ஒவ்வொரு மாதங்களும் அவங்க இந்த பரீட்சைகளை எடுக்கிறாங்க. இந்த ஆலயத்துல ஜனங்கள் ஒன்று சேர்றாங்க வார்த்தைக்காக மட்டுமே. இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் இந்த ஆலயத்துல வழிந்தோடி வருகிறது. புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றங்கள் தேவன் உண்மையிலேயே ஒரு சமாதானத்தின் உலகத்தை ஏற்படுத்தணும், அப்படிதான் நிறைவேற்ற சபை. இது தேவன் வரக்கூடிய அழகான ஒரு உலகத்தை உருவாக்குது. நிறைய பேருக்கு பாருங்க, தேவன் இவ்வளவு கிருபையை கொடுத்திருக்காரு இந்த உலகத்தினூடாக. இந்த உலகத்தை நாங்கள் தேவனுக்கு நான் திரும்ப கொடுக்கணும் தானே. அப்பொழுதுதான் தேவன் திரும்ப வந்து அரசாளவும் கூடியதாக இருக்கு. இன்றைய நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை தான் சின்சோன்சி சபை முழுவதுமாக முழு நாடுகளையும் அவங்க போய் அவங்க எல்லாத்துக்கும் சாட்சி கொடுக்குறாங்க. எல்லா அமைப்புகளும் அதாவது சின்சோன்சி சபையின் அங்கத்தவர்களை இவங்களுடைய ஊழியர்களை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா இவங்க எல்லா இடமும் போயிட்டு அவங்க தன்னார்வமாகவே அவங்க ஊழியங்களையும் செய்யறாங்க. இன்னும் சொல்லுவா இருந்தா சபை தலைவர் லீ இவர் சமாதான நிறுவனமான HWPL அதை அவர் நிரூபித்திருக்காரு. இதனூடாக 2000 வருடங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து சமாதானத்தை எருசலேமுக்கு ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன விதமாகவே சமாதானத்தின் உலகத்தை வாக்கு பண்ணப்பட்ட போதகரின் வார்த்தைக்காமே இந்த சமாதானத்திற்கு சாமுவேல் லீ செய்து வருகிறார். இப்பொழுது சத்தியத்தை தேடுகிறவர்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. இந்த வேதத்துல பார்த்தோம்னா சரியான அர்த்தத்தை வாழ்ந்து கொள்றாங்க. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற விசுவாசிகளாக இவங்க மாறுறாங்க. அப்ப சரியான வேதத்தை அறிவை பெற்றுக்கொண்டு நீங்களும் சரியான ஒரு இடத்தை இந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பரலோகத்தில் எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு விசுவாசத்தை கொண்டு செல்லும் மெய்ப்பர்கள், மாணவர்கள், பரிசுத்தவான்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளில் இந்த கருத்தரங்குக்கு நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன். முதலாவது சின்சோன்சி ஆன்லைன் கருத்தரங்குக்கு வந்த அனைவருக்கும் நான் நன்றியை செலுத்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய வசனத்துக்கு விருப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிற அனைவரும் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரும் சத்தியத்துக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. அதுக்குரியவர்களாக நீங்கள் மாறணும். இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வெளிப்படுத்தலுடைய வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுக்கலாம். தேவனுடைய அதி உன்னத கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு உன்னதமான நேரமாக மாறட்டும். முதலாவதாக ததேயு கோத்திரத்தின் தலைவர் நம்ம அனைவருக்காகவும் ஜெபம் பண்ணுவார். நாங்கள் இப்போ இந்த கருத்தரங்க ஆரம்பிப்போம். வானம் பூமி சகலத்தையும் வசனத்தினால் படைத்த இப்பொழுதும் ஜீவிக்கிற வாக்கு பண்ணின சகலத்தையும் நிறைவேற்றின உன்னதமான தகப்பனே, தேவனே, உம்முடைய ஜனங்களுக்காக இந்த அன்புக்காகவும் கருணைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, போன 8ஆம் மாதம் 25ஆம் தேதி சின்சோன்சி வாக்கு பண்ணப்பட்ட போதகர்
ஹிமன்லி வாக்கு பண்ணப்பட்ட போதகர். அவர் ஆன்லைன் கருத்தரங்கினூடாக தேவனுடைய வார்த்தையை இந்த அனைவருக்கும் கொடுக்கிற நேரத்திலும் கூட எல்லா மேய்ப்பர்களும் எல்லா மாணவர்களும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை அவங்க பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த நேரம் மாறினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அதோடு கூட 9ஆம் மாதம் 9ஆம் திகதி தொடக்கம் 18ஆம் திகதி வரை சின்சொஞ்சி 67 சபைகளிலிருந்து ஆன்லைன் செமினார் நடந்தது தேவனே. இந்த நேரத்திலும் கூட வாக்கு பண்ணப்பட்ட போதனூடாக ஜீவ வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் நாங்கள் ஜெபிக்கிற காரியம் என்னதுன்னா, வாக்கு பண்ணப்பட்ட போதனூடாக வெளிப்படுத்தல் வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் எங்களுக்கு சாட்சி கொடுக்கப்படும் பொழுது பட வேண்டும். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சிவர்களை நாங்கள் உடைத்து இந்த வார்த்தையில் மட்டுமே நாங்கள் உற்றவேசிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் மறுபடி மேல் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் தேவனை, நீங்களே உதவி செய்யுங்க. நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பழைய ஏற்பாட்டில் முன்பு காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் அது சொல்லப்பட்டது, நடக்க வேண்டிய காரியங்கள் சொல்லப்பட்டு அது அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவேற்றப்பட்டு சாட்சி கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் தேவனை விசுவாசிக்கிற யூதர்கள் வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தை அதில் கூட நிறைவேற்றத்தை அறியாமல் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை தேவனை. இன்றைய நாளையும் கூட நாங்கள் இது அனைத்தையும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய உன்னதமான கிருபையை நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இந்த ஜீவ வார்த்தையானது எங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய செவிகளை கொடுத்து நல்ல இருதயத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினூடாக ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையானது 4 சுவிசேஷ புத்தகங்களின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுத்தல் காரியங்கள் இது எல்லாமே நிறைவேற்றத்துக்கு வர்ற நேரங்களை நாங்கள் இதை விசுவாசித்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். அன்பு சமாதானம் அதே நேரத்தில் இது கிருபை நேரமாக இது மாறட்டும் பிதாவே தேவனே. இந்த நேரத்திலும் கூட இது ஆரம்பிக்கிற நேரமாக இருக்குது, முடிவு பரியந்தம் வரைக்கும் இந்த ஜீவ வார்த்தையானது கொடுக்கும் வாக்கு பண்ணப்பட்ட போதரோடு கூட இருங்க. இந்த நேரத்திலும் தேவனுக்கு மகிமை கொடுக்கிற நேரமாக இது மாறட்டும். இது அனைத்தையுமே எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென். இன்றைய நாள் நடத்தப்படும் இந்த ஆன்லைன் கருத்தரங்கானது தனிமைப்படுத்தல் கோவிட் அதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுத்தான் இது செய்யப்படுகிறது. இந்த நேரம் சின்சொஞ்சி சபையின் பிரதிநிதி ஹிமன்லி சபை தலைவரை குறித்து நாங்கள் ஒரு காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம். சின்சொஞ்சியின் பெயர் சின்சொஞ்சி சபை தலைவர் ஹிமன்லி. அவருடைய பெயரை நீங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு நாள் சின்சொஞ்சி குறித்து நீங்கள் வைத்திருந்த பிழையான புரிந்துணர்வு பிழையான காரியங்களை அதை நாங்கள் அகற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் சின்சொஞ்சியை குறித்து என்னது நாங்கள் பார்க்க போகிறோம். சமயம் தேவனுக்குள்ள ஒன்றாக வேண்டும். சமய உலகத்துக்காக சமாதான உலகத்துக்காக காரியங்களை முன்னெடுத்து செய்யும் சின்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய தலைவர் இப்போ நான் உங்களுக்கு அறிவித்தாரேன். சின்சொஞ்சி இயேசு கிறிஸ்து சபையின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயின் ஹிமன்லி சபை தலைவர் பரலோகத்தின் ஜெபத்துக்கேற்ப உலக சமாதானத்துக்காக வேலை செய்கிறார். அதனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். வெளிப்படுத்தலுடைய சகல காரியங்களை சாட்சி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்ட போதகராகிய இயேசு கிறிஸ்து தேவன் செய்த சகல காரியங்களையும் கண்டு அதை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவினால புதிய ஏற்பாட்டின் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் யார்? எப்படிப்பட்ட நபர்? இந்த வாக்கு பண்ணப்பட்ட நபர் இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துவினால வாக்கு பண்ணப்பட்ட நபராக இருக்கிறாரு, வாக்கு பண்ணப்பட்ட மெய்ப்பராக இருக்கிறாரு. புதிய ஏற்பாடு மற்றும் இயேசு கிறிஸ்துவினால சபைகளுக்கு சாட்சி கொடுக்கப்படுற அந்த தூதன் இயேசு கிறிஸ்து செய்த சகல காரியங்களையும் கண்டு கேட்டு சாட்சி கொடுப்பவராக இருக்கிறாரு. ஹிமன்லி இயேசு கிறிஸ்து தேவனுடைய காரியங்களுக்கு ஏற்ப அறுவடை செய்து முத்திரை செய்து இயேசு கிறிஸ்து சபை அதோடு கூட இந்த 12 கோத்திரங்களையும் அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க.
இந்த வெளிப்படுத்தல் காரியங்களுக்கு ஏற்ப இது நடந்த காரியங்களாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப சமாதான காரியங்களை செய்கிறாரு. சமயம், மதம் இது அனைத்தையும் விட்டுவிட்டு முழு உலகத்துக்கு அவர் 31 தடவை அவர் பயணம் செய்திருக்காரு. ஜனாதிபதிகள், முன்பிருந்த ஜனாதிபதிகளை கண்டு அவர் அவங்களோட கலந்துரையாடி இருக்கிறாரு. 2014ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 24 பிலிப்பைன்ஸில் யுத்தம் இருக்கிற நேரத்தில் அங்கே சமாதானத்துக்கு வரும்படியாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அவர் சென்று அனைத்து பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு அவங்களுக்குரிய அந்த தேவையான காரியங்களை இவர் செய்து கொடுத்தார். வாக்கு பண்ணப்பட்ட போதவர் 2014ஆம் ஆண்டு பரலோக கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. சகல சமய தலைவர்கள், சமயத்துக்கு உரியவர்கள் அவங்க இந்த சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு உலக சமாதானத்துக்கு ஏற்ப உலக சமாதானத்துக்கு உரிய நீதிகளை இவர் ஏற்படுத்தி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி அனைத்து சமய தலைவர்கள் அவர்களுடைய போதனைகளை அவங்க ஒன்று கொண்டு வந்து அனைத்து சமயங்களும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு அவங்க வாக்கு பண்ணாங்க. வாப் சமிட்டினூடாக சகல காரியங்களும் நிறைவேற்றதுக்கு வந்து கொண்டிருக்குது. அதன் பிறகு ஹிமன்லி சபை தலைவர் ஒவ்வொரு வருடமும் 9ஆம் மாதம் விசேஷமாக அனைவரும் சமாதானத்துக்காக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கட்டளைகளை கொடுத்து சகல காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. தேவன் காலத்துக்கு காலம் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி அவர் நிறைவேற்றாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள் மோசே காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாக்கு பண்ணப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு வாக்கு பண்ணின காரியங்களையும் 2ஆம் வருகை காலத்தில் நிறைவேற்றதுக்கு வருது. இயேசு கிறிஸ்து சகல காரியங்கள் நிறைவேற்றியிருக்கிறாரு. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் அவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய காரியங்களை வாக்கு பண்ணப்பட்ட போதகர்களோடாக சாட்சி கொடுக்கப்படும்படியாக வாக்கு பண்ணப்பட்ட போதகர் மட்டுமே புதிய ஏற்பாட்டின் அனைத்து தீர்க்கதரிசன வசனங்களுக்கும் சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனால ஏற்படுத்தப்பட்ட இந்த காரியங்கள், அதாவது தேவன் சத்தியத்தை விசுவாசிக்க சொன்னாரு. சின்சோஞ்சி சாட்சி கூடாரமாகிய ஆலயம் வெளிப்படுத்தினுடைய கண்டு கேட்ட சகல காரியங்களையும் அவர் சாட்சி கொடுக்கிறாரு. நீங்களும் வந்து வேதத்தின்படி இதை ஆராய்ந்து சரியாக பார்த்து கொள்ளுங்க. சின்சோஞ்சி சபையானது அநேக நேரங்களில் வெளிப்படுத்தல் தலைப்பில் இந்த வார்த்தைகளை செமினார் செய்து கொண்டு வந்தது. நீங்கள் வீடியோஸில் பார்த்த மாதிரி சின்சோஞ்சி சபை ஆரம்பிக்கப்பட்டது 1984. முழு நாடு முழுவதும் இதை செமினாராக அவங்க நடத்தி வந்தாங்க. விசேஷமாக 2019ஆம் ஆண்டு விசேஷமாக கொரியா பிரதான நகரங்களில் இந்த வெளிப்படுத்தலின் வார்த்தைகளை அவங்க பெற்றுக் கொடுத்தாங்க. அதோடு கூட இந்த நேரத்தில் விசேஷமாக அநேக விசுவாசிகள் அந்த இடத்துல கூடி அங்கேருந்து அவங்க காரியங்களை அறிந்து கொண்டாங்க. அதே போல தான் நீங்களும் இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆன்லைனூடாக நாங்கள் சந்திக்க விருப்பப்பட்டோம். இன்றைய நாளில் வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற ஈமன்லி சபை தலைவர் அவர் வேறொருவர் மூலம் இதை கற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்தவர் அல்ல. பரலோகம் காட்டின விதமாகவே வேதாகமத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு விசுவாசத்தில் நடத்தி வந்த நபராக இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட விதமாகவே சின்சோஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையை உருவாக்கி அதனுடைய பெயர், அதனுடைய ஸ்தாபிப்பு எல்லாமே வேதத்தின் படியே தான் நடக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல 2000 வருடங்களுக்கு முதல்ல இந்த பூமியில சமாதானத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த வெளிப்படுத்தல் காரியங்களை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்து போலவே உலகத்தின் சமாதானத்துக்காக ரொம்ப அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் சபை தலைவர். சின்சோஞ்சி சபை தலைவராகவும் HWPL அதனுடைய தலைவராகவும் ஹீமன் லீ அவர்கள் உலகத்தில் 31 தடவை அவர் சுற்றுப்பயணம் செய்து உலகத்தினுடைய சமாதானத்துக்கு ஒரு பதிலை கொண்டு வரணும் அப்படிங்கிற காரியத்துக்காக அவர் வேலை செய்கிறாரு. விசுவாசிகளின் நோக்கமான பரலோகம், நித்திய ஜீவனுடைய அர்த்தங்களை அறிந்து கொண்டு வாக்கு பண்ணப்பட்ட போதகரை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட வாக்கு பண்ணிய தூதரனூடாக இந்த வார்த்தைகளை நான் செவி கொடுக்க போகிறோம். இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஆவியில் 2ஆம் வருகையில் வரப்போகிறாரு. இந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுற நேரம்
அவர் அவருடைய தூதனை அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன விதமாகவே இன்றைய நாளில் வெளிப்படுத்தலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப வெளிப்படுத்தல் 22:16 அமைய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ப சபைகளுக்கு அனுப்பப்பட்ட தூதன் சிஞ்சொஞ்சி சபையினுடைய சபை தலைவராக இருக்கிறாரு. அதே போலவே வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல இந்த வார்த்தை தூதருக்கு கொடுக்கப்பட்டு அதனோடு கூட இவர் பெற்றுக்கொண்டு இதை புசித்து சகல காரியங்களையும் நிறைவேற்றிய இந்த காரியங்களை இவர் கண்டு கேட்ட நபராகவும் இருக்கிறாரு. அதனால முழு உலகத்துக்கும் இந்த வெளிப்படுத்தல மாற்றாம சரியாக முழுமையாக உண்மையாக சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரே நபர் இவர் மட்டுமே. வேதத்தில் நாங்கள் பார்த்த விதமாகவே பரலோகத்தின் சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த உலகம் முடிவுக்கு வார நேரம் புதிய சகாப்தம் உருவாக்கப்பட்ட தேவனுடைய கிரியையும் இருக்குது. தேவனால நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கு. இதுதான் உண்மையிலே விசுவாசிகளுடைய கடமையாகவும் இருக்குது. அதனால நாங்க விசுவாசத்தை நாங்க சதாகால ஜீவனுக்காகவும் பரலோகத்துக்காகவும் நாங்கள் செய்யறோம். அதனால எங்களுக்குள்ள இருக்கிற சகல காரியங்களை நாங்கள் விட்டு வெளிப்படுத்தல் வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்க வேண்டி இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய தூதரை நாங்கள் கண்டு இந்த வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதனால இந்த காலம் என்னது, அதோடு கூட என்ன காரியங்கள் எங்களுக்கு சாட்சி கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவினுடைய தூதனாகிய ஈமேன்லி அவரனுடைய வார்த்தைகளை இப்ப நாங்கள் செவி கொடுக்க போறோம். எங்களுடைய இருதயங்களை நாங்கள் நன்றாக திறந்து கொண்டு எங்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தையில நாங்கள் நிரப்பிக்கொள்ள நேரமாகவும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்படுத்தல் எங்களுக்கு சரியாக கொடுக்கப்படும். இந்த தூதராகிய மெய்ப்பராகிய சாட்சி கொடுக்க கூடிய இயேசு கிறிஸ்துவினால வாக்கு பண்ணப்பட்ட புதகராகிய சிஞ்சொஞ்சி சபையினுடைய ஈமெயிலி சபை தலைவரை நாங்கள் வரவேற்போம். அனைவரும் நன்றாக கைகளை தட்டி அவரை வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க நல்ல விதமாக உங்களுடைய ஊழியங்களை நடத்தி வருகிறீங்க என்றதை கேள்விப்பட்டேன். நீங்க கடினமாக உழைக்கிறீங்க என்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முதல் என்ன காரியங்களை செய்தார் என்பதை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் மன்ஹீலி ஷின்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபையின் தலைவர். நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற காரியங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தை குறித்தது. மத்தேயு 23 அதிகாரம் என்றது அது எதை குறித்தானது? 2000 வருஷங்களுக்கு முதல் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை குறித்தானது. நான் நிச்சயமாக நம்புறேன் இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று. நான் மத்தேயு 24 பத்தி இன்றைக்கு பேசுறதுக்கான காரணம் என்னென்றால், நீங்க இதுவரைக்கும் புரிந்து கொண்ட காரியங்கள் நான் புரிந்து கொண்ட காரியங்கள்ல இருந்து வித்தியாசம் என்று சொல்ல முடியும். எனவே அந்த வித்தியாசம் என்ன என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஒரு மத பின்னணியில் ஒரு மத பின்னணியிலிருந்து வந்தவன் அல்ல. நான் கிராமப்புறத்துல விவசாயத்துல ஈடுபட்டிருந்த ஒரு சாதாரணமான நபர். நான் சபைகளுக்கு போனதில்லை, யாராலும் சுவிசேஷம் பண்ணப்பட்டதும் அல்ல. அதால நான் கண்ட காரியங்களை கேட்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் கொரியாவில் நடந்த யுத்தத்தில் முன்னணியில் இருந்து யுத்தம் செய்த ஒரு போர்ச்சேவகன் என்று சொல்ல முடியும். நான் இந்த இராணுவத்திலிருந்து வந்ததுக்கு பிறகு என்னுடைய கிராமத்துல போய் என்னுடைய விவசாய தொழில நான் ஈடுபட்டேன். நான் இளமையாக இருக்கிற காலத்துல அல்லது சிறு பிராயத்துல என்னுடைய தாத்தாவோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்றது உண்டு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாத்தா ஜெபம் பண்ணுவார். இந்த கொரியன் பாரம்பரிய ஆடை அணிந்து அவர் ஜெபம் பண்ணுவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. எனக்கு என்ன காரியம் என்றது புலப்படாம இருந்தாலும் அவர் என்ன செய்தாரோ அதையும் நான் பின்பற்றினேன்.
என்னுடைய தாத்தா சொல்லியிருந்தார், பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற விதமாக சொல்லியிருந்தார். அதாவது ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்காக தேவன் உதவி செய்கிறார் என்ற காரியங்களை பேசியிருந்தார். எனவே இராணுவத்தில் இருந்து நான் வந்ததுக்கு பிறகு என்னுடைய அப்பாவோடு சேர்ந்துதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த காலத்துல ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு மாலையிலையும் நான் தேவனோடு ஜெபம் செய்வது வழக்கம். நான் எப்படி ஜெபம் பண்ணன்றது உண்மைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த காலங்கள்ல. ஆனாலும் அந்த காலத்துல ஒரு பெரிய ஒளியுள்ள நட்சத்திரம் என்னிடத்துல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரமாக இருந்தது. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகி இருந்தேன். என்னுடைய அப்பாட்ட போய் அவர் நித்திரையில் இருந்து நான் எழுப்பினேன். அவர் எழும்பினார். அப்ப நான் சொல்லியிருந்தேன், ஒரு நட்சத்திரம் இருக்கு, ஒரு நட்சத்திரம் என்ன கிட்ட வந்திருக்கு என்று சொன்னேன். அவர் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த நட்சத்திரம் உண்மையிலேயே பெரிதாக இருக்குது, மிகவும் பிரகாசமானதாகவும் இருக்குது. அதோடு கூட சொன்னார், ஒரு சிறந்த மனிதன் எப்ப பூமியில வருகிறாரோ அந்த காலங்களிலெல்லாம் ஒரு நட்சத்திரம் தோன்றுமாம். இது ஒரு சிறந்த மனிதனுடைய வருகைக்கான அடையாளம் என்ற விதமாக சொல்லியிருந்தார். அந்த நட்சத்திரம் என்னை 3 நாட்கள் பின்தொடர்ந்தது. அந்த நட்சத்திரம் தோன்றிய காரணத்தினால நான் என்னுடைய இரத்தத்தினால தேவனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் ஆரம்பித்திருந்தேன். நான் ஒரு நபரால சுவிசேஷம் செய்யப்பட்டவன் என்ற விதமாக அல்ல. எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால், நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் எல்லா காரியங்களையும் நேர எல்லை காரணமாக பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் மத்த 24 பத்தி நான் கேட்ட காரியங்களை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். தயவு செய்து இதற்கு செவிமடுங்க. ஏதாவது நான் பிள்ளையாக சொல்றேன்னு நீங்க நினைச்சால், நான் பேசுறதுல எதுவும் பிள்ளை என்று நீங்க கருதினால் நீங்க என்னிட்ட சொல்லலாம். இல்ல, நானும் கூட பிள்ளையான காரியங்களை பேச வேணும் என்று நான் விரும்பாத ஒருத்தன். மோசேட காலத்துல எப்படி மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் அவங்க பேசிக்கொண்டாங்களோ, எப்படி மோசே கேட்ட காரியங்களை பேசினாரோ அதே மாதிரி நானும் செய்யறேன். இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல அவருடைய சீஷர்களுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றது குறித்து அந்த உள்ளடக்கங்கள் தான் மத்த 24 எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு மத்த 23 என்றது 2000 வருஷங்களுக்கு முதல் நடந்த காரியங்கள். மத்த 24 என்றது 2வது வருகையில நடக்க இருக்கிற காரியங்கள், முடிவு காலத்துல நடக்கிற காரியங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க? இயேசு கிறிஸ்துக்கு எருசலேம் காண்பிக்கிறாங்க, அந்த தேவாலயத்தை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அதை குறித்து? அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படும் என்று சொன்னார். இந்த சீஷர்கள் இந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிற நேரம் அவர்
அந்த எருசலேம் அழிக்கப்படும் என்று சொல்றார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்றார். திரும்பவும் கேட்கிறாங்க சீஷர்கள் இயேசு கிறிஸ்துட்ட, அதாவது இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில அமர்ந்திருக்கிற நேரம் சீஷர்கள் தனித்து வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாங்க, இவையெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும், இதற்கான அடையாளங்கள் என்ன, முடிவு காலத்திற்கான அடையாளம் என்ன என்று கேட்கிறாங்க. இப்ப முடிவு காலத்திற்கான அடையாளம் என்ன? அப்ப நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள வேணும். முடிவு காலம் என்ற இந்த சொற்றொடரை நீங்க ஒருக்கா ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். அவங்க கேட்ட விஷயம் என்ன? முடிவு காலத்திற்கான அடையாளம். இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தார்? அவர் சொன்ன முதலாவது காரியம் என்னென்றால், உங்களை ஒருவனும் அஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். ஏனா என்னுடைய நாமத்தில் அநேகம் பேர் எழும்பி கிறிஸ்து என்று கூறி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப அவருடைய நாமத்தினால நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவார்களாம். ஆனா அவங்கள பின்தொடர வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்தார். நாங்க எச்சரிக்கையா இருக்க வேணும், நாங்க வஞ்சிக்கப்படாத படிக்க இல்லையா? இதுதான் முதலாவது பதில் கொடுத்தார். திரும்ப அவர் அடுத்த பதில் என்ன கொடுக்கிறார்? எப்படி தொடர்றார்? தேசங்களுக்கு விரோதமாக தேசங்களும் ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்புமா. அப்படியாக இருந்தால் மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயம் எப்படி அழிக்கப்படும் என்றதை பத்தி பேசுற நேரம், அதே நேரம் சீஷர்கள் கேட்கிற நேரம், இவையெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிற நேரம் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்? தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பும் போது, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும் போது சம்பவிக்கும் என்று சொன்னார். இதான் அவர் சொன்ன காரியம். ஜனங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாம துன்புறுத்தி கொலை செய்யப்படுறதற்காக ஒருவர் ஒப்புவிக்கிறாங்களாம். அதே நேரம் மத்தேயு 10வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோரும் எழும்புவார்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்யறதுக்கு ஒப்புவிப்பார்கள் என்று சொல்லப்படுது. இது போலவே இப்ப நடக்கிற காரியம் என்னென்றால், அறியாமை என்றது மேலோங்கி போகுது என்று சொல்லலாம். நாங்க என்ன யோசிக்க வேணும்? அப்ப இங்க நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? எருசலேம் என்றது தேவனுடைய ஆலயமாக இருக்கு. இது தேவனுடைய ஒரே ஆலயமாக இருந்தது. இந்த எருசலேம் அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்பட்டது. ஏன்? இந்த காரணத்தின் நிமித்தமாக, அதாவது தேசத்திற்கு விரோதமாக தேசம் எழும்பினதன் காரணமாக. அதான் முடிவு காலம் என்ற விதமாக சொல்லப்பட்டது. இந்த யுத்தத்தின் நிமித்தமாக இந்த ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டது. அப்ப அந்த காலம்தான் முடிவு காலமா? இதனாலதான் விசுவாசிகளாக நாங்க இது சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், இவையெல்லாம் உங்களுடன் பேசுற காரியங்கள் எல்லாமே, அதாவது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாம், இவை எல்லாமே உலகம் முழுவதும் கடைசி பரியந்தம், உலகத்தின் கடைசி பரியந்தம் அறிவிக்கப்படுற நேரம் முடிவு வரும் என்று சொன்னார். இப்ப சீஷர்கள் இயேசு கிறிஸ்துட்ட கேட்டது மிகவும் சாதாரணமான காரியம். அதாவது இவைகளின் முடிவு என்ன, முடிவு வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பதில பாருங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிற நேரம் முடிவு வரும் என்று சொன்னார்.
இப்ப இது ஒரு யுத்தம், இது நடக்கும். இதை பத்தி யோசிக்கிற நேரம் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன காரியம் அது சொல்லப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக இருக்குது. இப்ப இந்த 2000 வருஷங்களாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் அது பரப்பப்பட்டது. அனைவருமே இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த விதமாக சுவிசேஷ வார்த்தைகள் உலகம் பூராகவும் பரப்பப்பட்டது. அப்ப பாழாக்குற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணும் போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த சங்காரிப்பவர்களை பத்தி இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். இப்ப யாரு இந்த சங்காரிக்கிறவர்கள்? சங்காரிக்கிறவர்கள் என்பது யாரு? அழிக்கிறவர்கள். அதாலதான் அவங்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, சங்காரிக்கிறவர்கள். இப்ப இந்த ஆலயம் சங்காரிக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பினதால வந்த யுத்தத்துல இது அழிக்கப்பட்டதாம். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 13 தேவனுடைய ஆலயம் காணப்படுது, எருசலேம். அதே நேரத்துல இந்த வலுசர்ப்பத்தினுடைய குழுவும் காணப்படுது. 7 தலை 10 கொம்புகள் உள்ள மிருகத்தின் அந்த மிருகம் இந்த தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து ஒரு யுத்தம் புரிந்ததாம். அந்த யுத்தத்துல யாரு ஜெயம் கொண்டாங்களாம்? இந்த மிருகம் தான். தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் துரோகம் செய்தாங்க. இந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டாங்க. அந்த மிருகத்தை வணங்கி அதை பின்தொடர்ந்தாங்க. அவங்க மிருகத்தால முறியடிக்கப்பட்டாங்க, மிருகத்தை பின்பற்றி வணங்கினாங்க. அப்ப இதை வாசித்தால் இந்த பாழாக்கிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துல காணப்படும் போது என்றதுக்கான அர்த்தம், இந்த சங்காரிக்கிறவர்கள் தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வராங்க, அவங்க வெற்றி கொள்றாங்க. அப்ப இந்த ஆலயம் அழிக்கப்படுது. அதான் அதனுடைய அர்த்தம். பாழாக்கிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள காணப்படுறதுக்கான அர்த்தம் அதுதான். அப்ப ஆலயத்திற்கு சொந்தமாக இருந்தவங்க இப்ப இந்த மிருகத்துக்கு சொந்தமானவர்களாக மாறிட்டாங்க. இதுதான் 2வது வருகைக்கான அடையாளமாம். தேவனுடைய ஆலயம் எந்த விதமாக அது நிர்மூலமாக்கப்படுது என்றது இங்க சொல்லப்படுது. அது வேற எந்த ஒரு நிகழ்வாலையும் அது நிர்மூலமாக்கப்படல. இது உலகத்தின், அதாவது மத உலகத்தினால நடக்கிற ஒரு யுத்தம். நாங்க இந்த சத்துருக்கள், அதாவது சங்காரிக்கிறவர்கள் யார் என்றதை புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப இது எப்படி எங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும்? அந்த இடத்துல இந்த காரியங்களை கண்டும் கேட்டதுமான ஒரு நபர்கிட்ட இருந்தா நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சாட்சியாக கண்ட ஒரு நபருக்கு தெரியும் யார் இந்த சங்காரிக்கிறவர்கள் என்ற காரியம். இந்த சங்காரிக்கிறவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறாங்கன்றதுக்கான அர்த்தம் என்ன? அவங்க இந்த பரிசுத்த ஸ்தலத்துல, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல அதோட யுத்தம் புரிந்து அவங்க ஜெயம் கொண்டுட்டாங்க. இதை உண்மையிலேயே நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். வேதம் உண்மைக்கும் என்ன சொல்ல வருது? எருசலேம் இந்த சங்காரிப்பவர்களால் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? எருசலேம் சீர்குலைந்து ஊழல் நிறைந்ததாக மாறினது. அவங்க ஒருவரை ஒருவர் கொலை செய்யப்படத்தக்கதாக ஒருவரை ஒருவர் ஒப்பு கொடுத்தனராம். அவங்களுக்குள்ள அக்கிரமம் பெருகினது. இதால அவங்க விழுந்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கிற எல்லா போதவர்களும் இதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். இது எங்களுடைய சபையில நடந்த ஒரு காரியமா? இல்ல. இந்த எருசலேம், அதாவது தேவனுடைய ஆலயம் என்றது
இதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டும். ஏன் இது ஊழல் நிறைந்ததாக மாறினது? அவங்களுக்குள்ள பரிபூர்ணமான சத்தியம் இருந்திருந்தால் அவங்க சீர்குலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுடைய சபை உறுப்பினர்களை அவங்களே மரணத்திற்கு ஒப்புவிப்பாங்களா? எனவே எங்களுடைய சபை உறுப்பினர்களை முற்றும் முழுதான சத்தியத்தின் மூலமாக அவங்களை வழிநடத்த வேணும். யாரு வழிநடத்த முடியும்? நீங்க தான். இங்க இருக்கிற சகல போதகர்களும். நாங்க ஊழல் நிறைந்ததாக சீர்குலைந்தவர்களாக மாறக்கூடாது. அவங்க எப்படி சீர்குலைக்கப்பட்டாங்களோ அந்த விதமாக நாங்களும் சங்காரிக்கப்பட வேணுமா? நாங்க தெரிந்து கொள்ள வேணும் என்ன நடக்குது என்றதை நாங்க உறுதி செய்து கொள்ள வேணும். இது எங்களுக்கு நடக்காம இருக்க வேண்டும் என்ற விதமாக. இந்த சங்காரிக்கிறவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல நிக்க காணப்படுது. அப்ப இங்க மலைகளுக்கு தப்பி ஓடுறவர்கள் யாரு? அப்ப எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்படுது? எல்லாருமே மலைகளுக்கு ஓடி போக சொல்லப்படுது. அப்ப இங்க இருக்கிற எல்லா போதவர்கிட்டையும் கேட்கிறேன், இந்த மலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ரட்சிப்பின் மலைக்கு ஓடி போக வேணுமா இல்லையா? எங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, எங்க தேவனுடைய கிரியை இருக்குதோ, அங்க அவங்க ஓடி போக வேணும். அவங்க அந்த சங்காரிக்கிற இடத்துல அவங்க நிக்க கூடாது. நின்றால் அவங்க சங்காரிக்கப்பட்டுருவாங்க, அழிஞ்சிருவாங்க. அவங்க இந்த சங்காரிக்கிறவர்களுடைய போதனைகளை பெற்றுக்கொள்ள வேணுமா? இல்ல, அவங்க மலைகளுக்கு ஓடி போக வேணும். இதுதான் அந்த காலத்திலயும் நடந்தது. நோவாட காலத்துல அவங்களும் மலைக்கு ஓடி போக வேண்டியிருந்தது. யாரு சங்காரிக்கப்பட்டார்கள் அந்த காலத்திலயும் கூட ஜனங்கள் மலைகளுக்கு ஓடி போய்தான் அவங்க தப்பி கொண்டாங்க. லோத்தினுடைய காலத்திலயும் கூட என்ன சொல்லப்படுதாம்? இறுதி காலம் லோத்தின் காலத்தை போலவும் நோவாவினுடைய காலத்தை போலவும் இருக்குமா? அந்த காலத்திலையும் தேவன் என்ன சொன்னார்? மலைக்கு ஓடிப்போங்கன்னு தான் சொன்னார். அந்த மலை மிகவும் தொலைவில் இருந்ததாம். அதால தேவன் சொன்னார், நீங்க நகர்ப்புறத்திலேயே நீங்க தங்கிருங்க. அவங்களுக்கும் என்ன சொல்லப்பட்டது? இந்த மலைகளுக்கு ஓடி போங்க என்றுதான் சொல்லப்படுது. நீங்க மத்தேயு 24 சொல்லப்படுகிற இந்த மலைக்கு தப்பி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த மலை எது? இந்த மலையை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? இது சீயோன் மலை. சீயோன் என்றது ஒரு இடம், அது ஒரு அமைவிடம். இது உண்மைக்கும் ஒரு அமைவிடத்தினுடைய பெயர் சீயோன் என்றது. ஆனா இந்த சீயோன் என்ற பெயர், அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது தேவனால தெரிவு செய்யப்பட்ட ஒரு போதகருக்கும் அது கொடுக்கப்படுது. அந்த பேர், உன்னை நான் எருசலேம் சீயோன் என்று அழைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நபரும் கூட சீயோன் என்று அழைக்கப்படுவாராம். இதற்கான வேத குறிப்பு வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல நாங்க பாக்குற நேரம், சீயோன் மலையில தேவனுடைய சிங்காசனம், இயேசு கிறிஸ்துவும் கூட நிற்கிறார். சீயோன் மலையில இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் காணப்படுறாங்க. மத்தேயு 24 சொல்லப்படுது, நீங்க மலைக்கு தப்பி ஓடுங்க. இந்த மலை எது? ரட்சிப்பின் மலை. இதன் மூலமாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சீயோன்ன்றது ஒரு அமைவிடம் மாத்திரம் அல்ல, ஒரு நபரையும் குறிக்குது. அல்ல, தேவனால தெரிவு செய்யப்பட்ட ஒரு போதகரையும் குறிப்பிடுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த தேவனால சொல்லப்பட்ட இடத்திற்கு நாங்க போக வேணும். தேவனால தெரிவு செய்யப்பட்ட போதகர்கிட்ட நாங்க எல்லாருமே போய் சேர வேணும். அதாலதான் அவர் சொல்றார், நீங்க மலைகளுக்கு ஓடி போக வேணும். ஏன்? நோவாவினுடைய காலத்திலையும் லோத்தினுடைய காலத்திலையும் நடந்தது போலவே இதுவும் இருக்குமா? இப்ப மலைகளுக்கு போனவங்க தான் அவங்க ரட்சிப்படைந்தாங்க. அதே போல
என்ன சொல்லப்படுது, நாங்க ரட்சிப்பின் மலைக்கு போக வேணும், அப்படி போகலாட்டி நாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டோம். அதே நேரம் இன்னொரு காரியம், அந்த நாட்கள்ல கர்ப்பவதிகளுக்கு ஐயோன்னு சொல்லப்படுது. அதே நேரம் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இவங்க யாரு? இவங்க திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களா? ஆனால் இந்த குழந்தை பெற்றெடுக்கிறவர்களும் பால் கொடுக்கிறவர்களும் நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையாக நிஜமான கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்களுமா? நீங்க பவுல் என்ன சொன்னார்ன்றத ஒரு நினைவில் வச்சுக்கொள்ள வேணும். பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பிரசவ வேதனை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அவர் ஒரு மனிதன் இல்லையா, அவர் ஆண். அப்ப அவருக்கு எப்படி இந்த கர்ப்ப வேதனை வரும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஆவிக்குரிய ரீதியில வித்து என்றது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தை கொண்டிருக்கிற ஒரு நபர் உண்மைக்கும் கர்ப்பவதின்னு சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த வித்தை பெற்று பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறது பால் கொடுக்கிறதுக்கு ஒப்பான ஒரு காரியம். யார் இந்த பால் கொடுக்கிறவர்கள்? சபைகளின் போதகர்கள். நீங்க பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறீங்க இல்லையா, வார்த்தைகளை கொடுத்து. எனவே இந்த பால் கொடுக்கிறவர்களும் கர்ப்பவதிகளும் யாரை குறிப்பிடுது? போதகர்களை. நீங்க எல்லாருமே இங்க ஒன்று சேர்ந்து இருக்கிறீங்க, எல்லா போதகர்களும். ஆனால் இந்த நிகழ்வை குறித்து பேச போனால், அதாவது எருசலேம் நிர்மூலமாக்கப்படுற இந்த காரியத்தை குறித்து இது உண்மைக்கும் எருசலேம்ல இருக்கிற போதகர்களை குறித்து, அதாவது எருசலேம் தேவாலயத்தில் இருந்த போதகர்களை குறித்து. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம், இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். மிருகத்தின் முத்திரை பெறாதவர்கள் வாங்கவோ விற்கவோ முடியாதாம். அதன் அர்த்தம் என்ன? யாருமே மிருகத்தின் முத்திரை இல்லாம வார்த்தையை கொடுக்க முடியாது. தங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு வார்த்தையை கொடுக்க முடியாது. ஏன்? இந்த சங்காரிப்பவர்கள் அங்க இருக்கிறாங்க. இதுதான் எருசலேம் போதகர்களுக்கு நடந்து கொண்டிருந்த காரியங்கள். இது உலக பிரகாரமான விஷயம் அல்ல. இது மத ரீதியிலான ஒரு யுத்தத்தை பத்தி பேசுது. இங்க எருசலேம் போதகர்கள் என்று சொல்லப்படுறது, அதற்கான உண்மையான அர்த்தங்களை நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த வார்த்தையில விசுவாசம் கொள்ள வேணும். நாங்க சாதாரணமாக சொல்ல முடியாது, நான் எல்லாற்றையும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. உண்மைக்கு நாங்க புரிஞ்சு கொள்ள முடியாத பட்சத்துல, நீங்க புரிஞ்சு கொள்ளாம இதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது சரியில்லை. ஏன்னா இந்த காரியங்கள் நடக்கிற நேரம் நாங்க இவை எல்லாவற்றையும் எங்க புரிந்து கொள்ள முடியுமோ அந்த இடத்துக்கு நாங்க போக வேணும். இந்த எருசலேமானது ஸ்தாபிக்கப்பட்டதற்கு பிற்பாடு வசனம் என்ன சொல்றது என்றால், உலக தோற்றம் முதல் உணர்ந்திராத ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுமா? அதாவது இது மாதிரி இதற்கு முன்பதாக இருந்ததே இல்லையா? தொடர்ந்து சொல்லப்படுகிறது,
அந்த நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்திருந்தால், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அது குறைக்கப்படாமல் இருந்திருந்தால் யாருமே மீந்திருக்க மாட்டார்களாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் இந்த சங்காரத்தின் காலப்பகுதியானது 70 வருஷங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல உண்மையாகவே 70 வருஷங்கள் அந்த சங்காரம் காணப்பட்டது. வரலாற்றை எடுத்து வாசிக்கிற நேரம் அது உங்களுக்கு புலப்படும். அது 70 வருஷங்கள் எடுத்தால் நாங்க ரட்சிப்படைகிறது கஷ்டம். அதனாலதான் அந்த நாட்கள் சங்காரத்தின் காலப்பகுதி குறைக்கப்பட்டிருக்காம். வெளிப்படுத்தல் 13 சொல்லப்படுது, இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், அதாவது இந்த சங்காரத்தின் கீழ் அவங்க கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. என்ன சொல்லப்படுது, இந்த நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்தால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாகத்தான் இது குறைக்கப்படுதா. அது எவ்வளவாக குறைக்கப்படுது? 3.5 வருடங்களாக குறைக்கப்படுது. எனவே எங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட எருசலேமை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? யுத்தம் புரிய வேணும். அவங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்ப நாங்க அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேணும். தேவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்ததற்கான காரணம் என்னத்துக்கு? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த எண்ணத்துக்கு இந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு. நாங்களும் கூட சாத்தானுடைய குழுவோட யுத்தம் புரிய வேண்டியதற்கான காரணம் இந்த இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு. வெளிப்படுத்தல கூட என்ன நடக்குது? ஆரம்பத்துல இருந்து ஒரு யுத்தம் நடக்குது. தேவனுடைய ஆட்சி இந்த யுத்தத்தின் முடிவுல ஸ்தாபிக்கப்படும். இப்ப இந்த போதகராக இருக்கிற உங்களுக்கு நான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமாக நான் கண்ட கேட்ட காரியங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். நீங்க கேட்கிறதுக்கு தயார் என்றால் நான் சந்தோஷமாக அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தயார். பரலோகம் என்னை தேர்ந்து கொண்டது, சகலவற்றையும் காண்பித்தது. அதற்கான காரணம் என்னென்றால், நான் சபைகளுக்கு சென்று அதை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு. ஆனால் சபைகள் அவங்க உண்மைக்கும் என்ன அங்க வந்து பேசுறதுக்கு ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. நான் உங்களுக்கு சொல்வனாக இருந்தால் அதிகாரம் 1லிருந்து 22 வரைக்கும் பேச முடியும் என்று, அதை நீங்க கேட்டுட்டு அது சரியென்று நீங்க புரிஞ்சு கொண்டால் அதை நீங்க உங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு போய் பிரசங்கிக்கலாம். மத்தேயு 24 பத்தி பேசுவோம். நாங்க இந்த சங்காரத்தின் காலப்பகுதி வரைக்கும் நாங்க பேசியிருக்கிறோம். அடுத்தது வஞ்சனை. வஞ்சனை குறித்து நாங்க பார்ப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க பார்ப்பாங்க. ஆனாலும் அவர்களை பின்பற்ற வேண்டாம், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்படுது. 29வது வசனம். அந்த காலங்களின் பின் என்ன நடக்குமா? ஒரு உபத்திரவத்தை பத்திங்க பேசப்படுது. அதாவது யுத்தத்தை பத்தி பேசுது. எருசலேமுடைய யுத்தம்.
இது ஒரு மதத்தின் அடிப்படையிலான ஒரு யுத்தம். உலகத்தின் பிரகாரமான யுத்தம் இல்லை. அப்ப இந்த நிகழ்வுக்கு பின்பதாக என்ன நடக்குமா? அதாவது தேசத்திற்கு விரோதமாக தேசம் அது எழும்பி யுத்தம் புரிஞ்சதுக்கு பின்பதாக அந்த காலங்கள்ல உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். இந்த யுத்தத்தினாலதான் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தன்னுடைய ஒளியை இழந்து விழுதாம். அது தேவனுக்கு சொந்தமானதாக இருந்தது, அது பூமிக்கு விழுந்ததாம், தன்னுடைய ஒளியை இழந்து வானத்திலிருந்து விழுந்தது என்று சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? இது ஒரு சகாப்தத்தினுடைய முடிவு, எருசலேமினுடைய முடிவு. இது தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய, அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுறாங்க. தேவனுடைய ஜனங்கள் எங்க பார்க்கலாம்? சபை உறுப்பினர்கள். உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை பத்தி நான் பேசல. வந்த விதமாக யோசிக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற மற்ற மதத்தை சேர்ந்த ஜனங்கள் அண்டு இவை எல்லாமே நடந்து முடியுமா? ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம், தேசத்திற்கு விரோதமாக தேசம், இந்த காரியங்கள் காணப்படும். இதெல்லாம் நடக்க வேணுமே. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இவை எல்லாவற்றிற்கும் பிறகுதான் நடக்கும். எனவே அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒளி இழந்து விழுகும். அப்ப என்ன? அந்தகாரம், இருளாக இருக்கும். சூரியன் இல்லாததால, அதனுடைய ஒளி இழக்கப்பட்டதால பரிபூர்ணமான அந்தகாரம் காணப்படும். எருசலேம் அழிக்கப்பட்டுட்டு அந்த காலத்துல நடக்குமா? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். ஆனால் இங்க பிரச்சனை என்னென்றால், இந்த வானத்தில் என்று சொல்லப்படுது இல்லையா, இந்த வானம் என்றது எது? நாங்கள் அண்ணாந்து பார்க்கிற இந்த வானமா, இந்த நீல வானமா? இந்த வானம் எந்த வானம்? வானம் என்றதனுடைய அர்த்தம் தேவனுடைய இந்த ஆவிக்குரிய ராஜ்யம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிச்சு பார்த்தால், எருசலேமுடைய குடும்பம், தகப்பன், தாய், பிள்ளைகள், இவங்க எல்லாருமே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடப்பட்டு பேசியிருக்கிறாங்க. அவங்க எங்க காணப்படுறாங்களாம்? வானத்துல. இதனுடைய பிரதான வேத குறிப்பு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒளியை இழந்து விழுதென்றால் அதன் அர்த்தம் என்ன? எருசலேமுடைய ஜனங்கள், அவங்களை குறித்து சொல்லப்படுற காரியம், அது ஒளி இழந்து விழுந்ததுக்கு பிறகுதான் மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படுமாம். அதன் அர்த்தம் இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார், அவருடைய தூதர்களை அனுப்புறார். அவர் தூதர்களை அனுப்பி என்ன செய்வாராம்? அறுவடையின் கிரியை செய்வாராம். அவர் எருசலேமுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுறார் என்று சொல்றாங்களா, அல்ல சங்காரிக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுதா? எருசலேமுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களா அல்லது அழிக்கப்படுவாங்களா? என்ன சொல்லப்படுது? முந்தின வானம், அதாவது முந்தின வாசஸ்தலம், அவங்க எல்லாருமே முடிவுக்கு கொண்டு வரப்படுவாங்க. அதுக்கு பின்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து வருவாராம். அதுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வந்து அறுவடையின் கிரிகளை செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை எடுத்துக்கொள்வாராம். இதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை என்றும் மாறாது. அவர் சொல்ல வார காரியம் என்ன?
அவர் வாக்கு பண்ணப்பட்டவாறு எல்லா காரியங்களும் நிறைவுக்கு வருமா. இப்போ முந்தின வானம், முந்தின பூமி, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவங்க முடிவுக்கு கொண்டு வரப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 13 கூட எப்படி ஒரு சகாப்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படுது என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஒன்று சேர்க்கிறார். அப்ப இது எதை பத்தினது? 2ஆம் வருகையை பத்தினது. தேவன் அவர் முதலாவது வருகையில விதைத்த வித்துக்களுடைய கனிகளை அவர் அறுவடை செய்கிறார். என் முந்தின காரியங்கள் ஒளிந்து போனது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை அவர் ஒன்று சேர்க்கிறார். அதோடு அவர் அழுத்தமாக சொன்ன காரியம் என்னென்றால், வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தை மாறாது. எப்படி வெளிப்படுத்தல் 21 சொல்லப்படுதோ, அதாவது இந்த வானங்கள் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தையும் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்துல யாருமே இந்த நாளிகை குறித்து அறிஞ்சிருக்கல. பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிதாதான் அறிந்திருக்கிறாராம். இந்த 2வது வருகை காலத்துக்கான நாளை குறித்தோ நாளிகை குறித்தோ பிதாவை தவிர வேறொருவனுமே அறியான். அந்த நாட்கள்ல அநேகர் குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், அதாவது அவங்களுடைய சர்வசாதாரணமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. 2 பேர் வயல்வெளியில் இருக்கிற நேரம் ஒரு நபர் எடுத்துக்கொள்ளப்படுவாராம். இப்போ தூதன் என்ன செய்யறான்? அறுவடை செய்ய போற நேரத்துல ஒரு நபர் கைவிடப்படுறார், ஒரு நபர் எடுத்துக்கொள்ளப்படுறார். முதலாவது வாசஸ்தலம், முதலாவது ஆலயம் அது நிர்மூலமாக்கப்பட்டதுக்கு பிறகு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தெரிவு செய்யப்படுறாங்க. இப்போ அது நிர்மூலமாக்கப்பட்டதுக்கு பின்பதாக சில பேர் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அவங்க வாழ்றாங்க. அவங்க குடிக்கிறாங்க, புசிக்கிறாங்க, பெண் கொடுக்குறாங்க, பெண் கொள்றாங்க. இப்படி உலகத்துக்குரிய வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. எனவே தூதர்களால தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அறுவடை செய்யப்படுறாங்க. இந்த காலத்துல உண்மை உத்தமமான ஊழியக்காரன், ஏற்ற வழியில போஜனம் கொடுக்கிற ஊழியக்காரன் ஒருவர் காணப்படுவாரா? சொல்றது இந்த ஊழியக்காரனை தன்னுடைய எஜமான் நியமித்திருக்கிறாராம். எனவே இந்த ஊழியக்காரன் என்பவன் இயேசு கிறிஸ்து அல்ல, எஜமான் தான் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறாராம். இது முடிவு காலத்துல என்ன நடக்கும் என்றதை பத்தி சொல்லப்படுற காரியம். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை காலத்துல என்ன செய்தார் என்ற காரியங்கள் மத்தேயு 23 சொல்லப்படுகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவோட வாரர், பரலோகம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகிறது. எருசலேமுடைய போதகர்கள் அவங்க பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகளை அடைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலத்தில் அது நடக்கக்கூடாது இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் தேவன் கூட இருக்கிறதான இந்த பரலோகம். ஆனா அந்த காலத்துல இருந்த போதகர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கான வழியை, இயேசு கிறிஸ்துவிட்ட போறதுக்கான வழியை அவங்க தடுத்தாங்க. இந்த காலத்துல அப்படி இருக்கக்கூடாது இல்லையா?
이 사람은 우리의 목사님들에게 깨닫기 위해서 போதகர்களாகிய நீங்க முதலாவது சோதிச்சு பார்க்க வேணும். நாங்க வேதத்திலிருந்து பேசுறோமா அல்லது வேதத்தில் இருக்கிறவாறே நாங்க பேசுறோமா என்றது குறித்து. இப்போ இன்றைக்கு இங்கே உங்கள் எல்லாருக்கும் முன்னாலும் பேசுகிற நேரம் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக மத்தேயு 23வது அதிகாரம் 2000 வருஷங்களுக்கு முதல் சொல்லப்பட்ட விஷயங்கள். அது நான் கண்ட காரியங்கள் கேட்ட காரியங்கள் அல்ல. ஆனால் மத்தேயு 24ல் சொல்லப்பட்ட காரியங்கள் அது நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கண்டும் கேட்டும் இருக்கிறேன். அதால தான் நான் பேசுகிறேன் இந்த காரியங்களை குறித்து. வேறு யாரும் இல்லை. நான் கண்ட காரியங்களை தான் நான் பேசுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். யாருமே இந்த காரியங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது அல்ல. இந்த ஞானம் அனைத்துமே யாரும் கொடுத்ததில்லை. நான் விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை தேர்ந்து கொண்டார். அவர் சகலவற்றையும் எனக்கு காண்பித்தார். வெளிப்படுத்தல் 1லிருந்து 22 வரைக்கும் இந்த காரியங்களை சபைகளுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி அவர் என்னை தேர்ந்து கொண்டார். நீங்க நினைக்கிறீங்களா சபைகள் என்னை ஏற்றுக்கொண்டதுண்டு, என்னை பேச அனுமதித்தண்டு நீங்க நினைக்கிறீங்களா? யாருமே என்ன சுவிசேஷம் செய்யல. நான் இந்த வேத படிப்புகளை படிச்சது இல்லை. செமினாருக்கு நான் போனதில்லை. ஆனால் நான் கண்ட கேட்ட காரியங்களை தான் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் கண்ட கேட்ட காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தல் 1லிருந்து 22 வரைக்குமான சகல நிகழ்வுகளும். நான் அதோட எதையும் கூட்டவும் இல்லை, எடுத்து போடவும் இல்லை. நான் சாதாரணமாக இந்த காரியங்களை இருக்கிறவாறே நான் பேசுகிறேன். நான் எப்படி கண்டனோ எப்படி கேட்டனோ அதன் பிரகாரமாகவே நான் பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இங்கே கூடியிருக்கிற போதர்களுக்கு உண்மைக்கும் இந்த வெளிப்படுத்தல் எல்லாவற்றையும் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை கேட்டதுக்கு பிறகு இது சரியான விஷயமா இருந்தால் நீங்கள் உங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு போய் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். வெளிப்படுத்தல் 22:16 இயேசு கிறிஸ்து இந்த நபரை குறித்து பேசியிருக்கிறார். நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொன்னார். அந்த தூதன் நானாக இருக்கிறேன். நான் யாராலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் அல்ல. எந்த ஒரு நபராலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து தான் கூறினார். அவர்தான் என்னை அபிஷேகம் செய்தது. அவர்தான் எல்லா காரியங்களையும் எனக்கு சொன்னது. அவரே ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு காண்பித்தது. எனவே உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதை குறித்து தான். இது சத்தியமானது. எனவே நான் ஒரு கற்பனை கதையை நான் சொல்லல. எனக்கு இந்த வேத படிப்பில் எந்த ஒரு ஞானமும் அல்ல. நான் எங்கேயும் போய் படிக்க இல்லை. நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட சத்தியம் இவைகள். எனவே இன்றைக்கு போதகர்களாகிய உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் இந்த விஷயத்தை குறித்தாவது நான் உங்களோட பேசணும் என்று நான் வாஞ்சியாக இருந்தேன். மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து கூறிய காரியங்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு அது நிர்மூலமாகும் என்று கூறினார். சீஷர்கள் கேட்டாங்க, இது எப்போ நடக்கும் என்று. அதனுடைய அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டாங்க. அந்த காரியங்கள் மத்தேயு 24வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் அங்கே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் கூறின காரியம் என்ன? இன்னும் அதிகமான காரியங்கள்
உங்களுக்கு சொல்ல இருக்கிறது. 또 ஆனால் 계시록을 알고 싶지 않습니까? வெளிப்படுத்தல அதிகமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. 기록되어 있는 계시록이라고 அதே மாதிரி வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், 이것이 이루어질 때는 이 예서대로 அந்த காரியங்களிலிருந்து நாங்கள் கூட்டவோ எடுத்து போடவோ கூடாது. அப்படி செய்தால் நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம். 이 사람은 ஆனால் நீங்கள் எப்படி, நீங்கள் வெளிப்படுத்தலுடன் கூட்டியோ அல்லது குறைக்காமல் இருந்திருக்கிறீங்களா? 사람입니다. அப்போ உங்களுக்கு வெளிப்படுத்தலை குறித்து அதிகமாக அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லையா? 이왕 우리가 வெளிப்படுத்தல் என்றது 기준으로 신앙하는 만큼 이 성경에 அது நிறைவேற்றப்பட்டு அதன் மாம்ச இருப்புக்கள் 대해서니까 எழுதப்பட்டவாறே தோன்ற வேண்டும் இல்லையா? 모세에게도 இதை குறித்து நான் பேச முடியும், ஏனென்றால் இவை யாவற்றையும் நானே கண்டும் கேட்டும் இருக்கிறேன். 예수님에게도 하나님이 하나하나 எனவே 보면서 예수님에게 நாங்கள் விசுவாசிகள் என்றால், இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் என்றால், இந்த வார்த்தைகளை நாங்கள் முதலாவது செவிமடுக்க வேணும். 5장 17절에서 19절까지 읽어보세요. மோசேக்கு தேவன் குறிப்பிட்ட காரியங்கள் 알고 한 것이 எல்லாமே மோசேக்கு ஒரு குறிப்பிட்ட விதமாக தேவன் தெரிவித்தார். 이와 같이 오늘 இயேசு கிறிஸ்துவு கூட தேவன் 시골에 저 எல்லா காரியங்களையும் 한 사람이 துல்லியமாக தெரிவித்தார். 다른 게 없습니다. 세상에 அவர் கண்டு கேட்ட காரியங்களின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து காரியங்களை செய்தார். 하나님의 이 말씀에 대해서 하나하나 보여주고 யோவான் 주고 5வது அதிகாரம் 17 19 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 그래서 அவர் 쥐가 말하는 이것이 பிதா என்ன செய்ய சொன்னாரோ அந்த காரியங்களை தான் அவர் செய்தார். அது போலவே 됩니다. நானும் 오늘날까지 38년을 கிராமப்புறத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண நபர், ஒரு ஞானம் இல்லாத ஒரு நபர். ஆனால் தேவனுடைய வார்த்தையை குறித்து பார்க்க போனால் சகல காரியங்களும் எனக்கு காண்பிக்கப்பட்டதனாலேயே நான் இவற்றை புரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு சொல்கின்ற காரியங்கள் இது பிழை என்று நீங்க கருதினால் அதில் என்ன பிழை என்று நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் இந்த காரியங்களை கடந்த 38 வருஷங்களாக சாட்சி கொடுக்கிறேன். ஒரு போதகர் கூட இது வேதத்தின்படி இது பிழை என்று யாராலும் சொல்ல முடியல. இங்கே யாராவது இருப்பீங்களா இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நீங்க நினைக்கிறீங்களாக இருந்தால், நான் வேதத்தின்படி பேசாமல் இருக்கிறேன் என்று நீங்க நினைத்தால், நான் உங்களுக்கு சத்துரு என்று நீங்க கருதினால், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? சத்துருவை கூட நேசிக்கத்தான் சொன்னார். நீங்க பரலோக ஜெபத்துல என்ன சொல்றீங்க? எங்களுடைய பாவங்களை, அதாவது எங்களுடைய சத்துருக்களை மன்னிப்பது போல உங்களுடைய பாவங்களையும் மன்னித்தரலும் என்று நாங்கள் ஜெபம் பண்றாங்க. இப்ப மற்றவங்களுடைய பாவங்கள் நாங்க மன்னிக்காத பட்சத்துல எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதாம். அப்ப எதிரியை கூட மன்னிக்க சொல்லியிருக்கிறார். அதுதான் மெய்யான அன்பு. அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலாக இருக்கிறது. அப்ப நான் சாதாரணமாக கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லா போதகர்களுக்கும் கேட்கிறேன், நாங்க யுத்தம் செய்யறதால, நாங்க ஒருவருக்கு ஒருவர் முரண்படுறதால என்னத்தை பெற்றுக்கொள்ள போறோம்? நாங்க தேவனை பின்தொடர்வோமே. நாங்க தேவனுடைய வார்த்தை புரிந்து வார்த்தைக்குள்ளாக நாங்க கடந்து செல்வோமே. சிலர் நான் உண்மையிலேயே வெளிப்படுத்தல் 1 to 22 வரைக்கும் பேச விரும்புகிறேன். சகல காரியங்களையும் நான் கண்ட எல்லாவற்றையும் நான் சொல்ல முடியும். நாங்க ஒரு இடத்துல ஒன்று கூட முடியாதால நாங்க நிகழ்நிலை மூலமாக ஆன்லைன்ல கூட நாங்க இதை தெரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய வீட்டில் இருந்தவாறே. எனவே அந்த நாள்ல இருந்து ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு சில பாடங்கள் நீங்கள் தவற விட்டால் அதை தொடர்ந்து முன்னெடுப்பது கடினமாக இருக்கும். ஆனாலும் நான் வெளிப்படுத்தல் 1 to 22 வரைக்கும் அதனுடைய மாம்ச நிறைவேற்றத்தையும் கூட நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சாட்சி கொடுக்க விரும்புகிறேன்.
இதை விட தெளிவான வேறு ஏதும் காரியங்கள் இருக்கக்கூடுமோ? 그들의 이름을 아십니까? வெளிப்படுத்தல் 2:3 이마와 손에 இயேசு 하나님의 가족들 கிறிஸ்துவால் தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீங்க கண்டிருக்கிறீங்களா? 받는 거 봤습니까? அவங்களுடைய முகங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியும், என்றால் நான் அவங்களை பார்த்திருக்கிறேன். 이 사람 다 봤어요. வெளிப்படுத்தல் 14 그걸 말하고자 합니다. அல்லது வெளிப்படுத்தல் 13 어떠한 비밀이라도 어른의 சமுத்திரத்திலிருந்து வார 7 தலை 10 கொம்புகள் மிருகம் இருக்கு. அதனுடைய பெயர்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 없다 하더라도 하나님이 알려주지 않으면은 아무리 அது சொல்லப்படுது, 모를 것입니다. தேவனுடைய ஜனங்களுடைய நெற்றிகளிலும் கரங்களிலும் முத்திரைகளை கொடுத்தாங்களாம். நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். 하나 அதால தான் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். 누구에게 듣고 배우고 전도받고 그것이 நான் உங்களுக்கு சொன்னால் 아니 이 사람의 사명은 내가 듣고 ஒரு சிறு பிள்ளைகளுக்கு சொன்னால் கூட அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. 보여지는 கஷ்டப்பட்டு 전부입니다. ஒரு கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு நபருக்கு சொன்னார், 주로 식장에 하늘에서 열린 채 동안책이 아니고 열린 채 ஒரு உயர்ந்த ஒரு பின்னணியை கொண்ட நபருக்கு இது புரியுதில்லை. 많은 사람들에게 나라와 백성과 방과 임금에게 தேவன் அனுமதிக்காவிட்டால் அது அவருக்கு புரியாது. 전하라 했지만은 நான் மீண்டும் சொல்ல போனால் எனக்கென்று ஒரு உயர்ந்த பின்னணி இல்லை. 먹은 사람 நான் எந்த ஒரு நபராலும் சுவிசேஷம் செய்யப்படல, எந்த ஒரு நபராலும் போதிக்கப்படல. 모두 다 받게 됩니다. ஆகவே 그렇습니까? என்னுடைய 왜 이렇게 기록을 해놓고 நோக்கம், 이루었을까요? என்னுடைய வேலை என்னவென்றால் சபைகளுக்கு நான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக அறிவிக்கிறது. 신약 வெளிப்படுத்தல் 10 ஒரு திறக்கப்பட்ட புத்தகம் இருக்குது. அது மூடப்பட்டதில்லை, முத்தரிக்கப்பட்டதில்லை, திறக்கப்பட்ட புத்தக சுருள். அந்த புத்தக சுருளை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் ஜனங்கள், ஜாதிகள், 이렇게 கோத்திரத்தார், பாஷைக்காரருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. 가지고 문제 삼을 게 아니라 போதகர்களே, 세계적인 차원에서 4 சுவிசேஷங்களை குறித்து 먼저 தீர்க்க தரிசனங்கள் 경하는 இதை புரிஞ்சு கொள்ளாட்டி 자가 다 돼야 இந்த இதற்கான அர்த்தங்களை புரிந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இது இன்னொரு படி இல்லையா? 말씀을 드린 இந்த உலகத்தை பற்றி பேசுறோம் நாங்க. நீங்க எல்லாருமே முதலாவது இதை புரிஞ்சு கொள்ள வேணும். அதன் பின்பதாக மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு மத்த 24 சுருக்கம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் துல்லியமாக நான் போக முடியல, நேர எல்லையின் காரணமாக. ஆனால் மத்த 24 ஒட்டுமொத்த சாராம்சத்தை பற்றி பேசியிருக்கிறேன். எருசலேம் நிர்மூலமாக்கப்படுறதை குறித்தும், அதாவது ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுறது குறித்து. பிசாசானவன் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவால முழு உலகத்தையும் அவன் சேதப்படுத்துறான். அது முழு உலகம் என்று சொல்லப்படுது இல்லையா? அப்ப அதனுடைய அதிகாரம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் என்று நாங்க கற்பனை பண்ணி பார்க்க வேணும். அது உக்கிரமான மதுவினால என்று சொல்லப்படுது. அப்ப உக்கிரமான மது என்றால் உக்கிரமான திராட்சை செடியிலிருந்து அந்த மது வந்திருக்க வேணும். அப்ப அது என்ன? இந்த நிகழ்வு எதை பத்தி சொல்லுது? புதிய சகாப்தத்தை குறித்து தேவன் என்ன சொல்ல வர்றார்? இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்த 24 சுருக்கத்தை சொல்லியிருக்கிறேன். நான் வெளிப்படுத்தலுடைய சகல அதிகாரங்களையும் பத்தி பேச விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்க எல்லாரையுமே ஆசீர்வதிப்பார் என்று. நன்றி. உன்னதமான வார்த்தையை எங்களுக்கு சாட்சி கொடுத்த சிருஷ்டிப்பானவர் தேவன் இயேசு கிறிஸ்து, அது கூட வாக்கு பண்ணப்பட்ட போதராகிய சபை தலைவருக்கு நாங்கள் மறுபடியும் கைகளை தட்டுவோம். வார்த்தையை நீங்கள் செவி கொடுத்தீங்க. இப்போ எப்படி நீங்கள் உணர்றீங்க? உண்மையிலையுமே வேதத்தின்படி சரியாக தெளிவாக எங்களுக்கு சாட்சிகள் கிடைக்கப்பட்டது. எங்களுடைய இருதயத்துக்குள்ள எவ்வளவு அமைதியாக இருக்குது. வாக்கு பண்ணப்பட்ட போதகர் சொல்கிற விதமாகவே முன்பாக நாங்கள் ஒரு நாளில் நாங்கள் வேறுபடுத்தி வெளிப்படுத்தல் 1 தொடக்கம் 22 வரை நாங்கள் சரியாக கண்டு கேட்ட காரியங்களை நாங்கள் சாட்சி கொடுக்க நாங்கள் கேட்போம். அனைத்து மேய்ப்பர்களும் அனைத்து பரிசுத்தவான்களும் நீங்கள் வந்து இந்த சாட்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நேரம் உங்களுக்கு ஒரு உன்னதமான நேரமாக இருக்கும். சின்சுச்சியின் பிரதானமாக
வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இயேசு கிறிஸ்துவினால் காட்டப்பட்டு கேட்ட காரியங்கள், யோவானுடைய வெளிப்படுத்தல், அதோடு கூட 4 சுவிசேஷ புத்தகங்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள், அதில் நிறைவேற்றின காரியங்கள் அனைத்தையுமே அறிந்திருக்கிற நபராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் அந்த நிறைவேற்றுற இடத்திலிருந்து கண்ணால் கண்டு, நேரடியாக கண்ணால் கண்டு சாட்சி கொடுக்கக்கூடிய நபர் இவர் ஒருவர் மட்டுமே. அதனால இப்படியான சத்தியம் வெளிப்படுத்தல் 22:8, 22:16 வசனங்கள் இதுக்கு சாட்சி கொடுக்குது. இன்றைய நாளில் நாங்கள் செவி கொடுத்த வார்த்தையினூடாக எங்களுக்கு இன்னமும் அது குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னும் அறிஞ்சு கொள்ள வேண்டும். சின்சொன்சி சபையானது ஒவ்வொரு மாதமும் இப்படியான கருத்தரங்களை செய்து கொண்டு வராங்க. நீங்கள் இப்போ நீங்கள் கண்காணிக்கலாம், ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு கோத்திரங்களில் நீங்கள் பார்க்கலாம், அதுக்குரிய எண்கள் இருக்குது. நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட பொதுடைய வார்த்தையை நீங்கள் ஆன்லைன் ஊடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் சாட்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல தான் முழு உலகமுமே ஒரே வெளிப்படுத்தல் வார்த்தைகளை கேட்கணும். நிறைவேறிய காரியங்களை அவங்க சரியாக சாட்சி கொடுக்க கூடிய நபரை நாங்கள் கண்டோம். இன்னும் முன்னோக்கி இருக்கிற ஆராதனைகளில் நாங்கள் கலந்து கொண்டு வெளிப்படுத்தலுடைய வார்த்தையினுடைய சாட்சிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் இதை அனைத்தையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரலோக ஜெபத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். நாங்கள் ஒன்றாக பரலோக ஜெபத்தை நாங்கள் சொல்லுவோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பரிசுத்தப்படுவதாக வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இந்த கருத்தரங்கை நாங்கள் நிறைவேற்றத்துக்கு கொண்டு வருவோம். வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.